ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இட்லியும், வடகறியும் தான். நான் இந்த வீடியோல உங்களுக்கு இந்த வடகறி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வடகறி செய்றதுக்கு இந்த கடல பருப்ப ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இத கழுவி மிக்ஸில போட்டு, அது கூடவே ஒரே ஒரு மொளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது ஒரு 15 நிமிஷம் போல ஸ்டீம்ல வச்சுருங்க இட்லி பிளேட்ல. இப்ப இந்த மசாலாக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, அதுல இந்த பிரிஞ்சி இல, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புன்னு ஆட் பண்ணி, அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலன்னு ஆட் பண்ணி, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்ததும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என் பையன் இதுல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டான்றதுனால இப்படி ஆயிடுச்சு அது தண்ணி மாரி. இப்போ இது கூடவே புதினா, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்துடைய ரா ஸ்மெல்லும் போன பிறகு, நல்லா வதக்கிட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தீயக்கூடாது. இதுல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரியிற மாரி வந்த பிறகு, இதுல 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி, இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆட் பண்ண உடனே தண்ணி கம்மியான மாரி ஃபீல் இருக்கும். ஸோ மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரே 1 இன்ச் அளவுக்கு வெல்லமும், கடைசியா மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்கன்னா வடகறி ரெடி. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பாய்.